கீழே தரையில கொஞ்சமா சர்க்கரையும் அதோட கூட சேர்ந்து ஒரே ஒரு சின்ன வைரக்கல்லும் கீழே விழுந்திருந்துச்சாம். வரிசையா எறும்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த சர்க்கரையை மட்டும் எடுத்துட்டு போச்சான். ஆனா எதுவுமே அந்த வைரத்தை தொடல. அதுக்காக அந்த வைரத்தோட வேல்யூ குறைஞ்சதா அர்த்தம் கிடையாது. அந்த எறும்புக்கு அந்த வைரத்தோட வேல்யூ தெரியாது, அதனால அது அந்த டைமண்டை எடுக்கல. இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நம்ம கூட இருக்கவங்களுக்கு நம்மளோட வேல்யூ தெரியாது. அவங்க உங்களை மதிக்கல, உங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க, இல்ல உங்களுக்கு பதிலா உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வேற யாரையாவது சூஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ கம்மி ஆயிடுச்சோ, நீங்க நல்லவங்க இல்லையோ அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்படி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ அவமானப்படுத்தினாங்களோ அவங்க கண்ணு முன்னாடி உன்னை மேன்மைப்படுத்த போறேன். நான் உன் கூட இருக்கிறேன்றத மற்றவங்களாம் அறியும்படி நான் வந்து செய்ய போறேன்னு சொல்றாரு. வேதத்துல பாருங்க, யோசுவா 3:7 போட்டிருக்கு, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு உங்க வேல்யூ தெரியாம உங்களை யாரெல்லாம் மட்டப்படுத்துறாங்களோ அவமானப்படுத்துறாங்களோ அவங்க முன்னாடி ஏசப்பா உங்க கூட இருக்காரு அப்படின்றத மற்றவங்க அறிந்து கொள்ளும்படியாக உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைக்க போறாரு. அதனால நீங்க யாரை பார்த்தோ, எதை குறிச்சோ, எந்த சூழ்நிலையை பார்த்தோ நீங்க வந்து பயப்படாம கலங்காம உங்க கூட யார் இருக்கான்றத நீங்க ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்க பயம்லாம் பறந்து போயிடும். அதனால கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்றத மனசுல வைத்துக்கொண்டு தைரியமா காரியங்களை செயல்படுத்துங்க. உங்களை தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி உங்களை தேவன் உயர்த்தி வைத்து மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். A sugar cube and a piece of diamond was lying on the floor. The ants started marching towards them, but none of the ant chose the diamond. Every ant went near the sugar and took the sugar. That doesn't decrease the value of diamond. It is just because the ants don't know the value of the diamond. Likewise, in our life, some people might not treat you well. They might even replace you with other person. That doesn't mean that you are not worth it, but that means that they don't know the value of you. So whoever is going through this kind of situation today, God is speaking with you. Don't worry about the people who does not value your presence, because God values you and He wants you and He loves you more than anyone in this world. So don't waste your time by worrying about the people who doesn't treat you well or who doesn't value your presence. Look what the Bible says in Joshua chapter 3 verse 7. And the Lord said to Joshua, today I will begin to exalt you in the eyes of all Israel, so they may know that I am with you as I was with Moses. Yes, our God is going to exalt you in front of your enemies, and they are going to know that our God is with you by the miracle that He is going to do in your life. So whatever situation you might be in, I don't know, but the one thing I know is God is with you. He is going to exalt you. So don't worry about the people around you who's judging you, who's replacing you, who's ashamed to be with you, and who doesn't value you. Don't worry about any of them. Look unto our God, hold on to Him. He is with you. He will change the situation and He will exalt you in front of all your enemies. So don't worry, be happy in Christ. Your situation is changing. God bless you all. Have a blessed day. Amen.